ஒரு ஊர்ல பிளாக்கி ஒயிட்டின்னு 2 குருவிங்க இருந்தாங்க. அந்த குருவிங்க அந்த ஊருக்கு நடுவில் ஒரு தள்ளு வண்டி வச்சுக்கிட்டு அந்த தள்ளு வண்டியில தோசை வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த வியாபாரத்தில் கிடைக்கிற பணத்தை வச்சு அவங்க குடும்பத்தை நடத்திட்டு இருந்தாங்க. வழக்கம் போல அன்னைக்கு கூட தள்ளு வண்டியில தோசை வித்துக்கிட்டே இருந்தாங்க. வாங்கம்மா வாங்க, இங்க இஞ்சி தோசை, வெங்காய தோசை, மசாலா தோசை, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான தோசை வேணுமோ அந்த தோசை உங்களுக்கு ஒரு நொடியில கிடைக்கும். அது மட்டும் இல்லாம விலையும் ரொம்ப கம்மி. இப்படி சத்தம் போட்டு பிளாக்கி குருவி வித்துட்டு இருந்தது. வழியில அங்கேயும் இங்கேயும் போனவங்கெல்லாம் பிளாக்கி ஒயிட்டி குருவி கடைக்கு தோசை சாப்பிட யாருமே வரல. அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. பிளாக்கி ஒயிட்டி குருவி கடைய ஒருத்தரும் கண்டுக்க கூட இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒயிட்டி பிளாக்கியை பார்த்து சொல்லுச்சு, என்ன பிளாக்கிஜி, இது மணி 10 ஆகுது, இப்ப வரைக்கும் ஒருத்தர் கூட வந்து நம்ம கடையில தோசை சாப்பிடவே இல்லை. எப்படி வருவாங்க ஒயிட்டி? நம்மளை பார்த்து பொறாமப்பட்டவங்க எல்லாம் இப்ப நம்மளுக்கு எதிராகவே ஒரு கடையை திறந்து வச்சிருக்காங்க. அதனால வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாம் அவங்க கடைக்கு தான் போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ரேட்டு ரொம்ப கம்மியா கொடுக்கறதாகவும் கேள்விப்பட்டேன். ஐயோ, இப்போ என்ன பண்றது பிளாக்கி? நேத்தும் மாவு புளிச்சு போயிருச்சு, இன்னைக்கும் மாவு புளிக்க போகுது. இன்னைக்கும் நம்ம குப்பையில தான் தூக்கி போடணுமா? ஒயிட்டி இப்படி வருத்தப்படுறத பார்த்த பிளாக்கி குருவி அது எதுவுமே பேசாம இனிமேலாவது கடைக்கு யாராவது வருவாங்களான்னு யாரையாவது எதிர்பார்த்துட்டே இருந்தது. பிளாக்கி குருவி எவ்வளோ கத்தியும் அவங்க தோசை கடைக்கு தோசை சாப்பிட ஒருத்தருமே வரல. இனிமே கத்த சக்தி இல்லாத பிளாக்கி குருவி ஓரமாக வந்து உட்கார்ந்தது. ரெகுலராக பிளாக்கி ஒயிட்டி தோசை கடையில் வந்து தோசை சாப்பிட்ற கிளி இன்னைக்கு அவங்களோட கடையை கடந்து மெதுவாக போயிட்டு இருந்தது. அதை கவனிச்ச பிளாக்கி குருவி கிளியை தடுத்து நிறுத்தி இப்படி கேட்டுச்சு, என்ன அண்ணா, கொஞ்ச நாளா தோசை சாப்பிட்றதுக்கு நீங்க நம்ம கடைக்கு வர்றதே இல்லையே? என்ன பண்ண சொல்றீங்கம்மா? இப்போ 30 ரூபா கொடுத்து கிடைக்கிற தோசை அங்க வெறும் 25 ரூபா கொடுத்தாவே கிடைக்குதே. கொடுக்கறது வேற யாரும் இல்ல, உங்க தூரத்து சொந்தக்காரங்க இருக்காங்களே, அவங்கதான். எங்க கடையை விட அங்க தோசை ருசியா இருக்கா? நாங்க கொடுக்கறத விட கெட்டியா அவங்க சட்னி கொடுக்கறாங்களா? நான் அதெல்லாம் கவனிக்கிறது இல்ல பிளாக்கி. எனக்கு 5 ரூபா மிஞ்சுதா, எனக்கு அது மட்டும்தான் வேணும். அது மட்டும் இல்லாம உன் கடைக்கு வர்றதா இருந்தா ஊரெல்லாம் சுத்தி வரணும். எனக்கு எதுக்கு இந்த தொல்லை? அதனாலதான் நான் அங்கேயே வாங்கிக்கிறேன். அட, இதுல என்னன்னா இருக்கு? நீங்க இங்கேயே 25 ரூபா கொடுத்து தோசை சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க தான் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்களாச்சே. சரி பிளாக்கி, இன்னைக்கு நான் வெளியில சாப்பிட்டேன், நாளையிலிருந்து நான் வந்துடுறேன். இப்படின்னு பிளாக்கி குருவி கிட்ட கிளி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிருச்சு. இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருந்தது. வெறுங்கடையை பார்த்து பார்த்து பிளாக்கி குருவிக்கும் ஒயிட்டி குருவிக்கும் அழுத்து போயிருச்சு. இவங்க 2 பேரையும் ரொம்ப நாளாக கவனிச்சிட்டு இருந்த நகரத்திலிருந்து வந்த ஒரு குருவி இவங்க 2 பேர்த்திட்டே வந்து பேச வந்தது. அந்த நகரத்து குருவி அங்கே வரும்போது பிளாக்கியும் ஒயிட்டியும் இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. பிளாக்கிஜி, இனிமே நம்ம இந்த தோசை வியாபாரத்தை பண்ண வேண்டாம். இதை பண்ணதுனால நம்மளுக்கு நஷ்டம் தான் அதிகமா ஆச்சு. ஆனா ஒயிட்டி, நம்மளுக்கு இது தவிர வேற வழி இல்லையே. நம்மளுக்கு வேற எதுவும் செய்யவும் தெரியாதே. நான் கூட அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் பிளாக்கி. குருவிங்களா, உங்களை நான் ரொம்ப நாளா கவனிச்சுட்டு இருக்கேன். எங்க நகரத்துல சில வகையான தோசைகள் ரொம்ப அதிகமா விற்பனையாகும். ருசியும் ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க வேணும்னா அதை முயற்சி பண்ணி பாருங்க. இப்போ நீங்க எந்த வகையான தோசையெல்லாம் செஞ்சு வித்துட்டு இருக்கீங்க? இஞ்சி தோசை, ரவா தோசை, வெங்காய தோசை, மசாலா தோசைன்னு இந்த மாதிரி பல வகையான தோசைகளை நாங்க செஞ்சு வித்துட்டு இருக்கோம். நீங்க சொல்லுங்க, இந்த தோசை இல்லாம வேற ஏதாவது புது வகையான தோசைகள் இருக்கா? இருக்கு அண்ணா, நான் சொல்றேன். சிக்கன் தோசை, சிக்கன் 65 தோசை, சிக்கன் மசாலா தோசை, சிக்கன் டிக்கா தோசை, இந்த மாதிரி ஒரே வகையான சிக்கனை பயன்படுத்தி பல வகையான தோசைகள் செஞ்சு விற்கலாம். இதை நீங்க செஞ்சு விற்கும்போது கேட்கறதுக்கு புதுசா இருக்கிறதால அளவுக்கு அதிகமான பறவைகள் வந்து உங்க கடையில தோசை சாப்பிடுவாங்க.
இந்த மாதிரி நகரத்து குருவி சொன்னதை கேட்ட உடனே பிளாக்கிக்கும் ஒயிட்டிக்கும் ரொம்ப சந்தோஷம். இதோ பாருங்க, உங்ககிட்ட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா மற்ற பறவைகள் எல்லாம் எப்பவுமே உங்ககிட்டயே வந்து சாப்பிடுவாங்க. பக்கத்துல எத்தனை டிஃபன் சென்டர் வந்தாலும் மற்ற பறவைகள் எல்லாம் உங்ககிட்டயே தான் வந்து சாப்பிடுவாங்க. இப்படின்னு சொல்லிட்டு நகரத்து பறவை அங்கிருந்து பறந்து போயிருச்சு. அன்னையிலிருந்து பிளாக்கி குருவியும் ஒயிட்டி குருவியும் நான்வெஜ் தோசை ஸ்டால ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாங்கம்மா வாங்க, எங்ககிட்ட சிக்கன் தோசை, சிக்கன் 65 தோசை, சிக்கன் டிக்கா தோசை, சிக்கன் மசாலா தோசைன்னு எல்லா வகையான தோசைகளும் கிடைக்கும். நீங்க ஆர்டர் கொடுத்த 5 நிமிஷத்துல உங்க தட்டுல சூடான சுவையான தோசை இருக்கும். இப்படி சத்தம் போட்டு பிளாக்கி குருவி தன்னோட நான்வெஜ் தோசை ஸ்டால்ல வியாபாரம் பண்ணிட்டு இருந்தது. கேட்கறதுக்கு ரொம்ப புதுமையா இருந்ததால நிறைய பறவைகள் வந்து அங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க. வந்த பறவைகள் எல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச தோசையை வாங்கி சாப்பிட்டாங்க. இதனால காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்ச வியாபாரம் நைட்டு 10 மணி வரைக்கும் நடந்துக்கிட்டே இருந்தது. அதை சாப்பிட வந்த பறவைகளால மாவு சட்னி எல்லாமே தீந்தே போயிருச்சு. சில பறவைங்களுக்கு தோசை கிடைக்காம கூட போயிருச்சு. அன்னையிலிருந்து பிளாக்கி குருவியும் ஒயிட்டி குருவியும் சிக்கன் தோசை செஞ்சு வியாபாரம் செஞ்சு அதனால நிறைய லாபத்தையும் எடுத்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க.